RSS கட்சியினுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரை மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேசிய தலைவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்றைக்காவது தங்களுடைய பெயரை வால் போஸ்டர் சுவரொட்டிகளிலே அச்சிட்டதுண்டா? துண்டறிக்கைகளிலே அச்சிட்டதுண்டா? என்றைக்காவது மேடை ஏறி பேசியதுண்டா? தன்னுடைய தலைவர் பின்னால் நின்றால்தான் தன்னுடைய முகம் தெரியும் தொலைக்காட்சியிலே என்று என்றைக்காவது முண்டியடித்துக் கொண்டு வந்து மேடையிலே ஏறியதுண்டா? நான் மட்டும் ஏன் பின்னால் உட்கார வேண்டும், நானும் முன்னால் தான் உட்காருவேன் என்று முன்வரிசையிலே யாராவது வந்து முண்டியடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்த்ததுண்டா? ஆனால் டெடிகேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அவர்கள் இந்தியா முழுவதும் 13,000 பேர் இருக்கிறார்கள் RSS இயக்கத்திலே. இன்றைய புள்ளி விவரப்படி அந்த 13,000 பேரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், முழு நேர பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு MLA ஆசை கிடையாது, MP ஆசை கிடையாது, மந்திரி ஆசை கிடையாது, அவர்களுக்கு விளம்பர ஆசை கிடையாது. ஆனாலும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு கடமை உணர்ச்சி இருக்கிறது. அவர்கள் உள்வாங்கிக் கொண்ட கொள்கையின் மீது மிகப்பெரிய பிடிப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வெறி இருக்கிறது.